Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நம்ம வந்து நிறைய bridal blouse designs பார்த்துட்டே வரோம். அதே வரிசையில இன்னைக்கு சூப்பரான ஒரு bridal blouse design என் கையில இருக்கு. Actually வந்து நம்ம எப்பவுமே வந்து சாரிக்கு ஒரு blouse stitch பண்ணுவோம். அந்த blouseக்கு வந்து டிசைன் ரெடி பண்ணுவோம். அதுல வந்து ஆரி வர்க் பண்ணி ஃபுல்லா டிசைன் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து வித்தியாசமா ஒரு தாவணி பாவாடை சட்டை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட blouse வந்து ஃபுல்லா ஆரி வர்க் பண்ணி டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அந்த blouse. ஆக்சுவலா இது வந்து green color blouse. இதுல வந்து நான் ஃபுல்லுமே டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இதோட அந்த ஸ்கர்ட்டோட மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு டிசைன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஸ்கர்ட்ல வந்து ஒரு டிசைன் இருக்கு, ஜரி பார்டர்ல பார்டர் மேல ஒரு கொடி டிசைன் மாதிரி இருக்கு. அந்த டிசைனை வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்து இந்த பிளவுஸோட பேக்ல வந்து நான் ஃபுல்லுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பாருங்க, பிளவுஸோட பேக் நெக் இது ஆக்சுவலா வந்து பாட் நெக் ஷேப்ல ரெடி பண்ணியிருக்கேன். இதோட டிசைன் இந்த கொடி டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து இந்த டிசைன், இந்த கொடி டிசைன். அதுக்கப்புறம் வந்து இங்க பக்கத்துல இன்னொரு கொடி டிசைன் இருக்கு, இதுல ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃப்ளவரும் இந்த கொடிக்குள்ள நடுவில் சென்டர்ல வர மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ இந்த கொடி டிசைன் தான் இதுல இந்த ஃப்ளவர். ஸோ அங்கங்க ஒரு ஃப்ளவர் இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து ஸ்டோன் வச்சு ஸ்டோனோட அவுட்லைன்ல சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரியும், கொடி ஃபுல்லுமே சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரியும், லீஃப் ஃபுல்லுமே வந்து த்ரெட் ஒர்க்கு, சென்டர்ல வந்து ஜர்தோசி இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியிருப்பேன். கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃப்ல த்ரெட் ஒர்க்கும், சின்ன சைஸ் லீஃப்ல வந்து ஜர்தோசி ஒர்க்கும் பிளான் பண்ணி ஃபுல்லுமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கொடி உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் வந்து எம்டியா இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக இதுல வந்து த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லுமே ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதுல உள்ள புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ல இருக்கிற மாதிரி சென்டர்ல ஒரு ரவுண்ட் ஸ்டோன், அதோட அவுட்லைன்ல சுகர் பீட்ஸ். ஸோ இது வந்து பேக் நெக்ல உள்ள ஒர்க்கு. ஃப்ரண்ட் நெக்லையும் இதே சேம் ஒர்க்கு, இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ல வந்து ஒர்க் எதுவும் இல்லை. ஸ்லீவோட பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியிலேயே பார்டர் இருக்கும்ல, ஸோ அந்த பார்டரை வந்து அப்படியே வச்சாச்சு. ஸோ அந்த பார்டர் மேலே ஒர்க் எதுவுமே பண்ணல. இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸ். ஸோ பஃப்ல ஃபுல்லுமே வந்து இந்த பேக்ல வச்ச மாதிரி புட்டாஸ் ஸ்டோன் வச்சு அவுட்லைன் சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல்லுமே வந்து புட்டாஸ் நெருக்கமாக இருக்கிற மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து இதோட ஸ்கர்ட் வந்து டார்க் கிரீன் கலர்ல இருக்கிறனால இந்த கிரீன் கலர் த்ரெட் வந்து இந்த லீஃப்ல ஃபுல்லுமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டிசைன் பார்த்திருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.